அனைவருக்கும் வணக்கம். ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க மூலிகை சங்கு நாராயண சஞ்சீவி. ஏற்கனவே இந்த மூலிகை பற்றி ஒரு பதிவு போட்டிருக்கோம். இதிலிருந்து மருந்து எப்படிலாம் செய்முறை செய்யணும் அப்படிங்கிற பதிவு அதில் சொல்லலாம் போடலை. மூலிகையும் தூரத்திலிருந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். இப்போ உங்களுக்கு இந்த மருந்து செய்முறையை பற்றி இப்போ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். பார்த்துக்கோங்க, சங்கு நாராயண சஞ்சீவி கிட்டத்தட்ட தரையிலிருந்து, அதாவது கடல் மட்டத்திலிருந்து 3000 அடிக்கு மேலே தான் அதிகமாக வளரக்கூடியது. நம்ம ரசமணியை பற்றி நிறையா பதிவு பார்த்துட்டே வரோம். இது மாதிரி ஒரு மண் வள முட்டியில் இப்போ சிவகரந்தையை அரைச்சி கீழே வச்சுருக்கோம். அதுக்குள்ளே இது மாதிரி மணிகளை உள்ளே வச்சு அதுக்கு மேலே இது மாதிரி சிவகரந்தையை மேலே வச்சு அதுக்கு மேலே இந்த மண் வள முட்டியை மூடி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் சிறுதியாக நம்ம கொடுக்கணும். இதுபோல் நம்ம இந்த லிங்கம் மாதிரி அமைப்பில் வச்சுருக்கோம். கோபுரம் மாதிரி வச்சு தான் வச்சுருக்கோம். இது புதுசாக போட்டது. இப்போ நம்ம சிவகரந்தியில் கொடுத்துட்டு வரும்போது இப்போ சங்கு நாராயண சஞ்சீவி வந்திருக்கு. நம்ம சங்கு நாராயண சஞ்சீவிலையும் இது போல் நம்ம சாரணை கொடுக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோ வரைக்கும் சங்கு நாராயண சஞ்சீவி வந்திருக்கு. அதுவும் ஒரு பெரிய காய்கற்ப மூலிகை. அதை ஒரு நாள் சாப்பிட்டுட்டு ஒரு நாள் முழுதும் நம்ம சாப்பிடாம காட்டுக்குள்ளே எவ்வளோ அலைஞ்சாலும் பசியே எடுக்காது. அப்படிப்பட்ட ஒரு மூலிகை. அதுக்கடுத்து நமக்கு வரப்போகிறது கல்தாமரை வரப்போகுது. கல்தாமரை கிட்டத்தட்ட கடல் மட்டத்துலேருந்து 5000 அடிக்கு மேலே வளரக்கூடியது. இப்போ அதுலேயும் நம்ம சாரணை கொடுக்க போகிறோம். கல்தாமரை பற்றி ஏற்கனவே பழைய வீடியோவில் நம்ம நிறையா போட்டிருக்கோம். இப்போ இதுலேயும் நம்ம சாரணை கொடுத்து அதுக்கு பவர் ஏற்ற போகிறோம். சங்கு நாராயண சஞ்சீவியோட அமைப்பை பார்த்துக்கோங்க. ஒரு சங்கு போல் இலை இருக்கும். தண்ணீர் பாங்கான இடத்துல தான் அதிகமாக இருக்கும். இதோட தண்டு பார்த்திங்கன்னா இது உடைச்சோம்னா இது போல் ரத்தம் போல் சிகப்பாக இருக்கும். இதைத்தான் சென்னை லயோலா கல்லூரியில் டாக்டர் பாண்டிக்குமார் சாரும் டாக்டர் முத்தீஸ்வரனும் ஆராய்ச்சி பண்ணாங்க. இந்த கருப்பாக இருக்கிற தண்டு இந்த உள்ளே இருக்கிறது சர்க்கரை வியாதிக்கு பயன்படுத்தலாம், நல்லா குணமாகும்னு சொல்லி ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இலையை பற்றி இன்னொருக்கா விரிவாக சொல்லியிருந்தேன். நாங்கள் மலையில் போகும்போது இந்த பிடிங்கிட்டு எனக்கு சொல்லிக் கொடுத்த சாமியார் இந்த இலையை எங்கே நம்ம எடுக்கிறோமோ அந்த இடத்துல ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து மென்று சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல ஓடுற தண்ணியில் 3 கையளவு குடிச்சிட்டிங்கன்னா அன்றைக்கு முழுதும் உங்களுக்கு பசியே இருக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் நான் தான் மென்று சாப்பிட்டுட்டு அது மாதிரி தண்ணியை அள்ளி குடிச்சிட்டு அன்றைக்கி முழுதும் காட்டுக்குள்ளே தான் சுற்றணும். உண்மையில் தண்ணி தாக்கமும் இல்லை, பசியும் இல்லை. இது ஒரு நாள் பசியை தாங்கக்கூடியது. இதுலேயே சர்க்கரை வில்வம் இருக்குது. அது கிட்டத்தட்ட சாப்பிட்டவங்களுக்கு 1 மாதம் வரைக்கும் பசியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம செஞ்சு பார்க்கலாம். ஆனால் நாங்கள் முன்னால்
ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் எப்போ பார்த்தோமோ அதே மாதிரி தான் சர்க்கரை வில்வமும் இன்றைக்கும் அது ஏன் உயரத்துக்கு மேலே வளரல. இலை அவ்வளவு தித்திப்பா இனிப்பாக இருக்குது. அதை சாப்பிட்டு கொஞ்ச நேரத்திலே உடம்பு உற்சாகம் வரது நல்லா தெரியுது. நாங்கள் அதையும் செஞ்சு பார்த்தோமே தெரில, செஞ்சு பார்த்தோம். அது மாதிரி மூலிகைகள்லாம் நமக்கு உயர்ந்த காயகற்ப மூலிகைகள்லாம் நம்ம இந்த ரசமணிக்கு கொடுக்கறது இப்போ அப்படியே சக்தி கொடுக்க போகிறோம், சாரணம் கொடுக்க போகிறோம். அதனால தான் கொஞ்சம் ரசமணி கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் இது வந்து காயகல்பம் பண்ணி வசியம் பண்ணிக்கிறது. இது இப்போ எல்லா மூலிகையும் கொடுக்க மூலிகை பூராமே வசியத்துக்கும் வரும், காயகற்பம் வரும். அதனால இது நம்ம காயகற்பம் பண்ணி வசியமணின்னு சொல்லியிருக்கோம். இது போன்ற மூலிகை பதிவு நம்ம நிறையா போட போகிறோம். நம்முடைய சேனலை பதிவு பண்ணி பார்த்துட்டே வாங்க. நன்றி, வணக்கம்.